ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பீட்ஸில் லீஃப் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி குட்டி லீஃப்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி பேட்டர்னில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு லீஃப் போட்டுட்டு நம்ம இப்படி க்ராஸாக பண்ண போகிறோம். ஸோ நம்ம இந்த ஷார்ப் எட்ஜ்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் சுகர் பீட்ஸ் வந்து லோட் பண்ணியிருக்கேன். நான் வந்து அயன் லீடில் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த லீஃபுக்கு வந்து நான் 4 பீட்ஸாக வந்து போட போகிறேன். ஸோ 4 பீட்ஸ் நம்ம அந்த ஷார்ப் எட்ஜு மேலேருந்து எடுத்துகிட்டு வந்து கீழே 4 பீட்ஸ் போட்டுட்டு ஒரு குட்டி லாக் போட்டுக்கிறோம். குட்டி லாக் போட்டுட்டு திரும்பவும் மேலே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மேலே போட்டிருக்க பீடோட கொஞ்சம் கீழே அந்த சென்ட்ரு பொசிஷன்லேருந்து நம்ம வந்து திரும்ப எடுத்துகிட்டு மேலே ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அங்கேருந்து திரும்ப ஒரு 4 பீடு எடுத்து நம்ம முன்னாடி போட்ட ஸ்டிச்சுக்கு கீழே போட்டுட்டு ஒரு குட்டி லாக் போடுறோம். திரும்ப மேலே எடுத்துகிட்டு போயிட்டு சேம் நம்ம ஃபஸ்ட்டுக்கு பண்ண மாதிரியே தான் போட்டு ஒரு குட்டி லாக் போட்டு அங்கேருந்து திரும்ப 4 பீடு போட்டு நம்ம வந்து கீழே போடுறோம். சேம் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோமோ அப்படி தான் மேலே போயிட்டு ஒரு குட்டி லாக் போட்டு 4 பீட்ஸ் போட்டு கீழே வந்து ஸ்டிச் போட்டு ஒரு குட்டி லாக் போட்டுட்டு தான் மேலே திருப்பணும். அப்படி இல்லைன்னா பீட்ஸும் சேர்ந்து திருப்பிக்கும். நான் இந்த லீஃபுக்கு வந்து 4 பேட்டர்ன் கொடுத்து நான் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். இதை விட குட்டி ஃப்ளவர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 3 கொடுத்து கூட ஃபில் பண்ணிக்கலாம். நான் இந்த லீஃப்க்கு வந்து எனக்கு 4 இது தேவைப்பட்டதுனால நான் 4 போட்டிருக்கேன். இப்போ அந்த இடத்துல கேப் இருக்கேன்னு பார்க்காதீங்க. நம்ம இதோட பார்டர் கொடுக்கும்போது அந்த லீஃப் பேட்டர்ன் அழகாக வந்து ஷார்ப் எட்ஜஸோடு கொடுக்கும்போது வந்துடும். நான் வந்து இப்போது இதுக்கு பார்டர் வந்து ஜரி த்ரெட்டில் கொடுக்குறேன். நீங்கள் உங்கள் ப்ளவுஸுக்கு என்ன கலர் சில்க் த்ரெட் தேவையோ சில்க் த்ரெட்டில் கூட நம்ம வந்து பார்டர் கொடுத்தோம் அப்படின்னா நீட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ வந்து ஜரி த்ரெட்லேயும் கொடுக்கலாம். நான் ஜரி த்ரெட்டில் கொடுக்குறேன். இந்த ஷார்ப் எட்ஜ் வந்து நல்லா ஷார்ப்பாக கொடுக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எப்படி ஷார்ப் கொடுக்கணுன்னு. நம்ம எந்த டைரெக்ஷனில் போகிறோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அது கீழே நம்ம போடும்போது அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ அதுதான் நான் இப்போ பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஃபுல்லாக அந்த லீஃப் ஃபுல்லாகவே வந்து பார்டர் கொடுத்துருங்க. இந்த கேப் வந்து இருக்கேன்னு ஃபில் பண்ணாதீங்க. அது கரெக்டாக ஃபில் ஆகிடும். ஒன்றும் தெரியாது நமக்கு. அந்த லீஃப் பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இது ஒரு மெத்தடு லீஃப் ஃபில்லிங்கில் பீடு வச்சு ஃபில் பண்ணுறது. நம்ம வந்து இது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு லீஃபை வந்து பார்ட்டிஷன் பண்ணி 2 இதாக கூட போடலாம். அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இப்போ வந்து நான் ஒரு கொடி பேட்டர்ன் மாதிரி வரைஞ்சிருக்கேன். அதில் 4 லீவ்ஸ் போட்டிருக்கேன். இதை வந்து எப்படி நம்ம ஃபில் பண்ணி ப்ளவுஸில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற போது நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். சேம் நம்ம இப்போ எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் நான் 4 பீட்ஸாக வந்து போட போகிறேன். ஸோ அந்த சைஸில் போட்டிருக்கிறதுனால 4x4லேயே போடுறேன். நீங்கள் இதை விட குட்டியாக போட்டிருந்தீங்கன்னா 4x3 இல்லை 3x3 அந்த மாதிரி கூட போட்டுக்கோங்க. மேலே ஒரு குட்டிலாம் கீழே ஒரு குட்டிலாம் கண்டிப்பாக போடணும். அது போட்டால் தான் நம்மளோட லீஃப் வந்து ஸ்ட்ராங்காக அந்த பொசிஷன்லேயே நிற்கும். ஸோ இதே மாதிரி நான் சொல்லி கொடுத்த மாதிரியே போடுங்க. நான் இதை போட்டிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் லீஃப் எல்லாமே வந்து நான் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ சென்டரில் இருக்க அந்த ஸ்டெம்ப் மாதிரி இருக்கிறத வந்து நான் 4mm பீட் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன்.
நீங்கள் 3 mm கூட கொடுத்துக்கலாம், இல்லை சுகர் பீட்ஸ் கூட கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக 4 mm பீட்ஸ் கொடுத்து ஃபுல்லாகவே அந்த ஸ்டெம்ப் மாதிரி இருக்கிறத ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ சென்டரில் கொடுத்துட்டேன். இப்போ எல்லா லீஃபுக்கும் நம்ம வந்து பார்டர் கொடுத்துக்கலாம். நான் ஜரி த்ரெட்லேயே கொடுக்குறேன். நீங்கள் சில்க் த்ரெட்டில் வேறு கலர்ஸில் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் ஜரி த்ரெட்லேயே எல்லா லீஃபுக்கும் வந்து பார்டர் கொடுக்குறேன். அவ்வளோதான், நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் வந்து ஈஸியாகவே போடலாம். ஆரி ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.